தேர்தல் பரப்புரைக்காக காரைக்குடி வந்து தொண்டர்களிடையே வந்து பேசுவார் என பெரிய விஷயங்களா எதிர்பார்த்த நிலையில் அவர் பேசாது வந்து தொண்டர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தா கூறுகிறார். இது இத்தனை தேர்தல் பரப்பு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட முழு படமும் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது சம்பந்தமா வந்து அவர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஜனநாயகன் படம் வந்து ஆன்லைன்ல வந்து முழு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க அதை எப்படி எதிர்பார்த்தீங்க? அதை கொண்டாடக்கூடிய நேரத்தில் இப்ப சமூக வலைதளங்கள் வெளியிட்டு இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நாங்கள் பொங்கலுக்கே வரணும் ரொம்ப எதிர்பார்த்து டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தோம். கடைசி நேரத்தில் கேன்சல் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்துருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். பல சிக்கல்களால வர முடியாமல் போச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கவே இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லிட்டாங்க. சரி, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆன்லைனில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வேதனையாக இருக்கலாம். நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து விஜய் பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஆனால் சார் பேசாமல் போனது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவருக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் போடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் லேட் ஆயிருக்கு. அவர் பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எங்களுக்கும். என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்து வந்தீங்க? முதல்ல நாங்கள் விஜய் பார்க்கணும் தான் வந்தோம். அப்புறம் அவர் ஊருக்கு ஏதாவது சொல்ல போறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தோம். ஆனால் அது எங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கு. எவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க? நாங்கள் 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். குழந்தையோட அவரை பார்க்கணும், அவரை ஸ்பீச் கேட்கணும், ஏதாவது சொல்லுவார் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனால் வெயில், பயங்கரமான வெயில், குழந்தையெல்லாம் மயங்க ஆரம்பிச்சு. அதையும் பொருட்படுத்தாம தான் நாங்கள் இங்கே நிற்க ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் தான் பேச விட்டுருக்கலாம். அவருக்காக தான், அவரும் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தது, எங்களெல்லாம் பார்க்கணும், எங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அவர் அப்படி பேசாமல் போனது எங்களுக்கும் ஏமாற்றம் தான் இருக்குது. நானும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தான் வரேன். இத்தனைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. சரி, அப்படி இருந்து அவரை பார்த்துடலாம், அவர் ஸ்பீச்சை கேட்டுடலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். கடைசியாக அவர் 10 நிமிஷம் தான் லேட்டு. அதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்காக அவரும் மக்களோட பேசணுன்ட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வந்தார். அவரையும் பார்க்கணும். இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ நேரம் வெயிலில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அது ஏன் இவருக்கு மட்டும் தனியாக ரூல்ஸ் போடுறாங்கன்னு தெரில. இத்தனைக்கு 10 நிமிஷம் தான். வேற கட்சி யாரும் ஆள் வரட்டும், எவ்வளோ லேட் ஆகட்டும், பேசிட்டு தான் போகிறாங்க. அது ஏன் இவருக்கு மட்டும்? எல்லாரும் இத்தனைக்கு சேஃப்டியாக தான் நின்னாங்க. தண்ணி பாட்டில் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. ஏன் இவருக்கு மட்டும் எப்படி ரூல்ஸ் போடுறாங்கன்னு தெரியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மக்கள் தான் கேட்கணும். பார்த்தது நான் சின்ன வயசு கனவு. 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட ஃபேன் தான். முதல்ல இப்போ தான் பார்த்துருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.